நோவாவின் பேழை. உலகத்தில் பாவமும் தீமையும் அதிகமானதால் கடவுள் உலகத்தை வெள்ளத்தால் அழிக்க முடிவு செய்தார். ஆனால் நோவா என்ற ஒருவர் மட்டும் மிகவும் நல்லவராக இருந்தார். கடவுள் நோவாவிடம், நீ ஒரு பெரிய கப்பலை பேழை செய், அதில் உன் குடும்பத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா விலங்குகளிலும் ஒவ்வொரு ஜோடியையும் ஏற்றிக்கொள் என்று கட்டளையிட்டார். நோவா கடவுளின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து பல வருடங்களாக கஷ்டப்பட்டு அந்த பெரிய பேழையை செய்தார். விலங்குகள் ஜோடி ஜோடியாக உள்ளே சென்றன. நோவாவின் குடும்பம் உள்ளே சென்றதும் கதவு மூடப்பட்டது. பயங்கரமான மழை 40 நாட்கள் பெய்தது. உலகம் முழுவதும் வெள்ளம் ஏற்பட்டது. ஆனால் பேழை மட்டும் பாதுகாப்பாக மிதந்தது. மழை நின்றதும் தண்ணீர் வற்றியது. நோவா ஒரு புறாவை வெளியே அனுப்பினார். அது ஒரு ஒலிவ இலையை கொண்டு வந்தது. உலகம் மீண்டும் வாழ தகுதியாகிவிட்டது என்பதை நோவா அறிந்து கொண்டார். வானத்தில் ஒரு அழகிய வானவில் தோன்றியது. இனி வெள்ளத்தால் உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று கடவுள் வாக்குறுதி அளித்தார். நீதி. கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் எந்த ஆபத்திலும் பாதுகாக்கப்படுவார்கள்.